திருமால் அருளிய அறிவுரைகளால் தான் செய்த பிழையை அறிந்தாலும் ஆணவத்தால் அதை உணர மறுத்தான் பிரஜாபதியான தட்சன். தவம் மேற்கொண்டிருந்த தனது குருவான சுக்கிராச்சாரியாரை கண்டு பணிந்து நின்றான் தாரகாசுரன். தாரகாசுரனின் மனக்குழப்பத்தை அறிந்த சுக்கிராச்சாரியார், நீர் கொண்ட மனக்கவலையை அறிவேன் என்றும் நம் இனம் செழிப்புற வேண்டி இந்த தவநிலையை மேற்கொண்டு உள்ளேன் என்றும் தன் தவத்தை மேற்கொண்டார். தனது குருவான சுக்கிராச்சாரியாரிடம் ஏதேனும் உபாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்த தாரகாசுரனுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. இனியும் ஏதாவது செய்யவில்லை எனில் தன் அழிவு நிச்சயம் நேரிடும் என தாரகாசுரன் அஞ்சினான். நாட்கள் கடந்தோடின. தன் அன்பு மகளான தாட்சாயினி தேவியின் பிரிவை தட்சன் உணர்ந்தார். செல்ல மகள் ஓடி விளையாடிய இடங்கள் மற்றும் தன்னுடன் உரையாடி கல்வி கற்ற இடங்கள் யாவும் தாட்சாயினி பற்றிய நினைவுகளை தட்சனுக்கு அதிகப்படுத்தின. தாட்சாயினி தேவி தன் தந்தையின் சம்மதம் இல்லாமல் தன்னுடைய திருமணம் நிகழ்ந்ததால் தன் மீது தந்தை மிகுந்த கோபத்தில் இருப்பார் என்றும் தன்னை காண வரமாட்டார் என்றும் எண்ணினார். தான் விரும்பிய வாழ்க்கை அமைந்தாலும் தன் பெற்றோர்களின் ஆசிர்வாதம் இன்றி தன் திருமணம் நிகழ்ந்ததை எண்ணி மனம் வருந்தினார். தன் மனைவியான தாட்சாயினியின் மன வருத்தத்தை அறிந்த சிவபெருமான தேவியின் மனம் மீண்டும் வருத்தப்படாதவாறு நடந்து கொண்டார். அமைதியாக இருந்த கைலாய மலையில் பாடல்கள் படிய வண்ணம் இருந்தன. எம்பெருமானின் இச்செய்கையால் தன் மனதில் அடைந்த கவலையை முழுவதும் மறக்க முடியாத பட்சத்திலும் தன் விருப்பப்பட்டு மணமுடித்த கணவர் முன்னிலையில் மகிழ்வாக இருப்பதாக புன்முறுவலுடன் காட்சியளித்தார் தாட்சாயினி தேவி.